தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர திமுக அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ராணிப்பேட்டை காரைக்கூட் ரோட் பகுதியில் அதிமுகவின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, RB உதயகுமார், KC வீரமணி, சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். 100 நாள் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து தூய்மை பணியாளருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே போல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு கொண்டு வரணும். என்னென்ன சூழ்நிலையில அம்மாவுடைய ஆட்சி இருக்கு, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, இந்த மாதிரி சூழ்நிலை பல பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். நாங்க பாத்தீங்கன்னா நாங்க இருக்கும்போது ஊராட்சி செயலாளர்கள் பல போராட்டம் நடத்தினாங்க. பையெல்லாம் வரும்போது நாங்க செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் அதிகாரி லெவல் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அமைச்சருக்கு பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். உடனடியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தை உடனடியாக அரசு அதே போல சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதே போல முதலமைச்சர் கூப்பிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும். இதெல்லாம் இந்த சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் செய்வதே இல்லை. கண்டிப்பாக 2026 எடப்பாடி முதலமைச்சராக வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் முடிவு காணப்படும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.